எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு, அதாவது பிப்ரவரி 18ஆம் தேதி, நிஃப்டில நம்ம ட்ரேடிங் பிளான் என்னவா இருக்கணும்? வாங்க, அத பத்தி ஒரு தெளிவான கேம் பிளான இப்ப பாத்துரலாம். கொண்டாட்டம் இன்னும் முடியல. ஒரு பெரிய பாஸ் இன்னும் தப்பிச்சிட்டே இருக்காரு. ஆமாங்க, மார்க்கெட் மேல போனாலும் ஒரு முக்கியமான டார்கெட்ட இன்னும் தொடல. அது என்ன? அதனால நமக்கு என்ன ஆகப்போகுது? வாங்க பாக்கலாம். சரி, வாங்க நம்ம அனாலிசிஸோட முதல் பாட்டுக்குள்ள போலாம். முதல்ல நேத்து நாம போட்ட பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு ஒரு ரீகேப் பாத்துருவோம். அப்பதான் இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்ண முடியும். பாத்தீங்களா, நேத்து நாம சொன்னது அப்படியே நடந்திருக்கு. நாம கொடுத்திருந்த 3 டார்கெட்டையுமே மார்க்கெட் பக்காவா ஹிட் பண்ணிருச்சு. 25,667, 707, 747 எல்லாமே அச்சீவ்ட். ஆனா கதை இதோட முடியல. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆனா இவ்ளோ தூரம் போன மார்க்கெட் புல்ஸ் முழுசா கண்ட்ரோல் எடுக்க ஒரு முக்கியமான லெவல்ல தோத்து போச்சு. அந்த முக்கியமான லெவல் 25,773. ஆனா மார்க்கெட் போன ஹையோ 25,744 தான். ரொம்ப பக்கத்துல போயிட்டு திரும்பிடுச்சு. இதுதான் நாளைக்கான ஒரு பெரிய புதிரையே உருவாக்குது. அப்போ நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கான நம்ம முழு கேம் பிளானையும் தீர்மானிக்க போற ஒரே ஒரு நம்பர், அந்த ஒரு மேஜிக் நம்பர் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த நம்பர் தான் 25,810. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இது ஒரு கேட் மாதிரி. இந்த கேட்ட புல்ஸ் உடைச்சு மேல போனா அவங்க கண்ட்ரோல். இல்ல இந்த கேட் கிட்டே தட்டிட்டு கீழே வந்தா பேர் ஸ்கை ஓங்கிடும். சிம்பிள் லாஜிக். ஓகே, அப்போ நம்ம பிளான் ஏன்னு? ஒருவேளை மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருந்து இந்த 25,810ங்கிற கேட்டை உடைச்சிட்டு மேல போனா நாம என்ன பண்ணணும்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இது நம்ம புல்லிஷ் பிளான். மார்க்கெட் 25,810க்கு மேல ஒரு 15 நிமிஷம் ஸ்டெடியா நின்னுச்சுன்னா அதுதான் கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான கிரீன் சிக்னல். நம்மளோட முதல் டார்கெட் 25,934. அதையும் பிரேக் பண்ணா 26,047. அதுக்கும் மேல ஒரு ஜாக்பாட் டார்கெட் இருக்கு, அது 26,302. ரொம்ப முக்கியம், நம்ம சேஃப்டிக்கான ஸ்டாப் லாஸ் 25,718. இத மறக்கவே கூடாது. சரி, இது ஒரு பக்கம். இப்போ காயினோட இன்னொரு சைட பாப்போம். ஒருவேளை புல்ஸால அந்த 25,810 கேட்டை திறக்க முடியல, மார்க்கெட் அங்கிருந்து கீழே திரும்ப ஆரம்பிச்சா, அதுக்கான நம்ம பிளான் பி என்ன? இது நம்ம பேரிஷ் பிளான், அதாவது மார்க்கெட் இறங்குறதுக்கான பிளான். இங்க ரொம்ப கவனமா இருக்கணும். 25,524ங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் போனா மட்டும்தான் நம்ம புட் ஆப்ஷன் பக்கமே யோசிக்கணும். நம்ம டார்கெட்ஸ் 25,400, அப்புறம் 25,286, ஃபைனல் டார்கெட் 25,031. ஒருவேளை நம்ம கணிப்பு தப்பாயி மார்க்கெட் யூட்டர்ன் அடிச்சு மேல போனா 25,616ல நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். நம்ம சேஃபா வெளியே வந்துடணும். நம்ம பிளான் ஏ, பிளான் பி ரெண்டுமே ரெடி. ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங், ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்கு. அந்த இடத்துல நாம எதுவுமே பண்ணாம சும்மா வேடிக்கை பார்க்கறது தான் நல்லது. அந்த டேஞ்சர் ஜோன் எது தெரியுமா? 25,718க்கும் 25,810க்கும் நடுவுல இருக்கிற அந்த 100 பாயிண்ட் கேப். இது ஒரு ட்ராப் மாதிரி. இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் 2 பக்கமும் ஏமாத்தி நம்ம பணத்தை காலி பண்ணிரும். அதனால ஒரு தெளிவான பிரேக் அவுட் கிடைக்கிற வரைக்கும் அமைதியா வெயிட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். அப்போ மொத்தத்துல நாளைக்கு நம்ம கேம் பிளான் என்ன? ரொம்ப சிம்பிள், 4 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, நம்ம மேஜிக் நம்பர் 25,810 கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பார்க்கணும். ஸ்டெப் 2, அதை உடைச்சு மேல போனா நம்ம புல்லிஷ் பிளான் ஏவை செயல்படுத்துங்க. ஸ்டெப் 3, ஒருவேளை மார்க்கெட் வீக் ஆகி 25,524க்கு கீழே போனா நம்ம பேரிஷ் பிளான் பி தான். ஸ்டெப் 4, இந்த 2 லெவலுக்கும் நடுவுல மார்க்கெட் சுத்திட்டு இருந்தா நோ ட்ரேட் ஜோன், ஜஸ்ட் வெயிட். அவ்வளவுதாங்க விஷயம். சோ புல்ஸும் பேர்ஸும் இப்போ 28,810ங்கிற அந்த நுழைவாயில்ல நேருக்கு நேரா நின்னுட்டு இருக்காங்க. நாளைக்கு இந்த கேட்டை உடைக்க போறது யாரு, ஜெயிக்க போறது யாரு? பொறுத்திருந்து பாப்போம். நம்ம பிளான் ரெடியா இருக்கு. நாளைக்கு மார்க்கெட்ல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.